கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுகவில் இருந்து களம் காணும் பொழுது சக வேட்பாளர்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப தாவேகாவில் இருந்து நீங்க களம் காண்றீங்க, சக 233 தொகுதியில இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக 234 தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் அனைவருமே தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய வேட்பாளர் மட்டும்தான். அவர்தான் எங்கிருந்தாலும் வேட்பாளர். ஏனென்று சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற போது வேட்பாளரை பற்றி யாரும் சிந்திக்கப் போவதில்லை. வாக்கென்ற எண்ணிக்கை அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறதே தவிர வேறொன்றுமில்லை. இப்ப இந்த தூத்துக்குடியில கூடின கூட்டம், திருநெல்வேலிக்கு கூடுற கூட்டம், இதையெல்லாம் பார்க்கும்போது கடந்த காலங்களில் நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான கூட்டம் வரும், இப்போ இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய சூழ்நிலையில் இவருக்கு வருகிற கூட்டம், ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், கடலில் கூடுகிற கூட்டம், கடல் அலையை போல எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்திலே மிதக்கிற கூட்டம் எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டிலே இன்றைய சூழ்நிலை இல்லை. ஆனா இப்ப எந்த ஊர்ல கூட்டம் நடக்குதோ அந்த ஊர்ல உள்ள மக்கள் மட்டுமே வரல, பக்கத்து மாவட்ட மக்களும் விஜயை எப்படியாவது பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் வரதான்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு தவறான கருத்து அது. அருகாமையில் இருக்க ஒரு மாவட்டத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் 1000-2000 பேர் வரலாம். நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஏறத்தாழ 5 லட்சம் மக்கள் தெருவிலே வந்தார், வரவேற்றார் என்று சொன்னால், வெளியூர்லேருந்து வந்தால் மீறி போனால் ஒரு 5000 பேரை தான் திரட்ட முடியுமே தவிர 5 லட்சம் மக்களை திரட்ட இயலாது. மக்களை வெள்ளமென பெருக்கெடுத்து வருகிறார்கள். நாளை ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்று எல்லோரும் நேசிக்கிறார். இதுதான் இந்த கூட்டத்திற்கு காரணம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் தாக்கம் அதிமுகவிற்கு பாதிக்கும் பட்சத்தில் அது எந்த மாதிரியான பாதிப்பாக இருக்கும்? எவ்வளவு சதவீதமான வாக்குகள் அதிமுகவிடம் இருந்து நீங்க வாங்கி பெற்றிருப்பீங்க? பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் இன்றைக்கு போட்டியை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, உறுப்பினர்களும் தொண்டர்களும் சரி, அவங்கவுங்க கட்சிக்கு பல்வேறு விதமான எஃபோர்ட் போட்டு தான் அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பல கட்சிகள் மட்டும்தான் சொல்றாங்க மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா இன்னும் இந்த இரு திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்க முடியும். திராவிட கட்சிகள் இரண்டுமே இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். ஒரு கட்சி ஆளுகிற போது மற்றொரு கட்சி வருவதற்கு வாய்ப்புகள் மாறி இந்த காலம் மாறும். காரணம், ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய மறுமலர்ச்சி, புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே மக்கள் நேசிக்கிறார். தேடிக்கொண்டே இருந்தால் மக்கள், எங்கே ஒரு தலைவர் நமக்கு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவு. உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குன்னு விஜய் சொல்றாரு. காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் உடனான ஒரு உரையாடல், கான்வர்சேஷன் இன்னும் இருக்கா? பொதுவாகவே காங்கிரஸிலே அடிமட்டத்திலே இருக்கிற அத்தனை பேரும் துடிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவு. அந்த கனவு தான் அவர் பிரதிபலித்திருக்கிறாரே தவிர எல்லோரும் பேச்சுவார்த்தையோ மற்றது இதுவரையிலும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இல்ல, காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்து போட்டி போடணுங்கிறது எல்லாருடைய கனவா இருந்தது. பட் ஆனா காங்கிரஸ்க்கு அந்த கனவு இருந்ததா? முழுமையாக இருந்தது. கீழே இருக்கிற தொண்டர்கள் அனைவருக்கும் தலைமை சில மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் யாரு கூட இருக்கணுங்கிறத விஜய் முடிவு பண்ணக்கூடாது, அது எங்க கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணணும் செல்வ பெருந்தகை சொல்றாரு. அதுக்கு ஆப்போசிட்டா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. காங்கிரஸோடைய பலமே தெரியாமையே தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு, இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க புதுசா ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நான் பேசின எல்லாமே தலைமை சொல்லி தான் பேசினேன், நானா இண்டிவிஜுவலா பேசல. ஸோ எல்லாமே தலைமை சொல்லி தான் பேசினேன்.
ஒரு குட்டி தோசையை கொடுத்து எல்லாரும் பங்கு போட சொல்றது ஒரு பக்கமும், இன்னொரு புறமும் பெருசா விருந்தே வச்சாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி தான் பல விஷயங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு? பொதுவாக அவர் சொல்வது அனைத்து உண்மை. தலைமை வைத்துக்கொண்டு கூட்டணி வலிமை பெற வேண்டும், தங்களுடைய இயக்கம் வளர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்மோடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றவர் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அடிமட்ட தொண்டர்கள் தவறு நடந்துவிட்டது என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் மட்டும்தான் ஃபீல் பண்றாங்களா, மேலிடத்துல இருக்கிறவங்களும் ஃபீல் பண்றாங்களா? மேலிடத்திற்கு வழி இல்லை, சில காரணங்கள் தவிர்க்க முடியவில்லை அவர்களால். இதுதான் இன்றைய நிலை. ஓபிஎஸ் திமுகவில் போய் இணைந்து முதல் முறையா போட்டி போடுறாரு. உங்களுடைய ஒரு நண்பரா, அண்ணனா, தம்பியா எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் அவர் இணைந்திருப்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் தாவேகாவிற்கு வந்த பின்பு அதிமுகவில் இருந்து பலரும் வருவாங்க. தாவேகாவை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா காலம் அப்படியே மாறி டிடிவி தினகரனும் வரல, ஓபிஎஸும் வரல, செங்கோட்டையன் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியலன்னு பலரும் சோசியல் மீடியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க காதுக்கு இந்த செய்தி வந்ததா? என்னுடைய காதுக்கு இந்த செய்தி எட்டியது. என்னை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள், எல்லோரும் மனமாற்றம் இருந்தாலும் கூட அந்த மாற்றத்துக்கான தீர்வுகளை அவரால் காண இயலவில்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. அரசியல் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பது உங்களால் உணர முடியும். அவர்களுக்கு இருக்க வேதனைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். வேதனை இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் சிலரோடு சேர வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையே சில பேர் சேர்ந்தார்கள். அதே நேரத்தில் அவருடைய எண்ணங்கள், கருத்துக்கள், மனதிலே இருக்கின்ற உணர்வுகள் அனைத்தும் தாவாக்கோடு சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய உணர்வாக இருந்திருக்கிறது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.